ஒரு குடும்பத்துல, தேசத்துல, ஒரு சமுதாயத்துல நம்மளை ஆண்டவர் பிறக்க வைக்கிறார்னா ஒரு நோக்கம் உண்டு. நம்ம மனுஷனா இருக்கிறன்னா ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற ஆண்டவர் பிரயாசம் எடுக்கிறார். ஆமென். அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் வரைக்கும் நம்மளை உருவாக்குகிறார், உடைக்கிறார், பண்படுத்துகிறார். ஆமென். நம்மளை உருவேற்படும் நாள் வரைக்கும் நம்ம கருத்தாயிருந்து நம்மை அவர் சரி கட்டி கொண்டே இருக்கிறார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பக்குவப்பட்டு விட்டால் நம்முடைய நன்மைகளை சுதந்திரித்து அனுபவிக்கலாம். இல்லை என்றால் கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டே இருப்பார். அதை நான் ஆராதனை வேளையில கூட சொன்னேன். இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட ஆண்டவர் மோசேயை எத்தனை ஆண்டு காலம், சுமார் அவன் பிறந்ததில் 80 ஆண்டு காலம் பொறுமையோடு இருந்தவனை உருவாக்கினார். 80 ஆண்டுகளுக்கு பின்பு அவன் 80வது வயதில் தான் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் பயன்படுத்தினார். அப்ப தேவன் நம்மை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ சத்துருனுடைய எந்த விதத்தில் மடங்கடித்தாலும், சோர்வை கொண்டு வந்தாலும், பின்வாங்க வைத்தாலும், கர்த்தருடைய நோக்கமும் திட்டமும் நிறைவேற ஏற்ற வேளையிலே கர்த்தர் நம்மளை சந்திக்கிறார். ஏற்ற வேளையிலே கர்த்தர் நம்மை பிடிக்கிறார். ஏற்ற வேளையிலே ஆண்டவர் நம்மளை உருவாக்குகிறார். ஆமென். உருவாக்கித்தான் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். உருவாக்கப்படாமல் கர்த்தர் ஒரு நாளும் பயன்படுத்த மாட்டார். உடைத்து கொண்டே இருப்பார், உருவாக்கி கொண்டே இருப்பார். அவருடைய சித்தம் நிறைவேற அவருடைய பிள்ளைகளை எப்படிலாம் உடைக்க முடியுமோ அப்படிலாம் உடைப்பார். ஆமென். அதுல ஈவு இறக்கம் பார்க்க மாட்டார். அல்லேலூயா.